நிச்சயமாக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 4 ஷெரட்டன் ஹோட்டல் விடுதியில தான் கட்சியுடைய முக்கிய நிகழ்வுகள் அனைத்துமே நடைபெற்றிருக்கிறத பாக்குறோம். கட்சியுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா, கட்சியுடைய மகளிர் தினம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப அடுத்தடுத்து இந்த சட்டமன்ற குழு கூட்டம் இப்ப தொடங்கி இருக்கு. அந்த ஆதரவு பெறுவதற்கான பணிகள், சைன் பண்ணுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு மேலும் முக்கிய சந்திப்புகள் அடுத்தடுத்து பனையூர்ல திட்டமிடப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த திட்டமிடல்களுக்கு இடையில அடுத்தடுத்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவதற்கு சிரமம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தங்குவதற்கான ஒரு ஏற்பாடாக 4 ஷெரட்டன் விடுதி தயார் நிலையில இருக்கிறது. ஏற்கனவே அதற்கான புக்கிங்ஸும் முடிஞ்சிருக்கிறதாகவே நம்மளுடைய தகவல்கள் இருக்கு. அது மட்டுமல்லாமல் சென்னையில இருக்கக்கூடிய வீடு, அதாவது சென்னையுடைய வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் பொதுச் செயலாளர் குஷியானந்த் பிரச்சாரத்திற்காக இங்கேயே தங்கி இருக்கிறார். இது போல பல்வேறு இடங்கள்ல சென்னையில ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சென்னையில அவர்களுக்கு இதன் மூலமா என்ன புரியுதுன்னா அவங்களை அடகாக்குற முயற்சி இல்ல. வழக்கமா என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு மெஜாரிட்டிக்கு தேவை இருக்கிற கட்சிகள்லாம் வெளியே யாரும் கொத்தி போயிடக்கூடாதுங்கிறதுனால அடகாப்பாங்க. சோ அவங்க ஃப்ரீயா இருந்திருக்கலாம். they can be at their free will. சோ தங்க வசதி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். வெளியூர்ல சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்கிறாங்கன்னா பார்க்கணும் இல்லையா? நிச்சயமாக பதவி ஏற்கும் வரையில சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில தங்கதான் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்த ஒரு 2 நாட்கள்ல, இன்றோ அல்லது நாளையோ என குறிப்பிடக்கூடிய நிலையில நாளை ஆளுநரை சந்தித்து இதற்கான ஃபார்மாலிட்டிஸை கட்சியுடைய தலைவர் செய்ய இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் கூடுதலாக நேரு விளையாட்டரங்கில இந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. பிடபிள்யூடி ஆபீசர்ஸ் நேற்று நேரு விளையாட்டரங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு முதற்கட்டமா தகவல் கிடைக்குது. இதற்கு அடுத்தபடியாக இதற்கான சாத்தியக்கூறுகள், இந்த ஏற்பாடுகள் இதெல்லாம் ஒட்டி இந்த அறிவிப்பு இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம்.